நெடுநாள்களுக்கு முன்பு உலகம் தீமையால் நிரம்பியது. ஆனால் ஒரே ஒரு மனிதன் தேவனை நேசித்தான். அவன் பெயர் நோவா. தேவன் நோவாவிடம் சொன்னார், ஒரு பெரிய பேழை கட்டு, உன் குடும்பத்தையும் ஜீவராசிகளையும் அதற்குள் கொண்டு வா. நான் மழையை அனுப்பப் போகிறேன். நோவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். மக்கள் சிரித்தாலும் அவர் நம்பிக்கையுடன் பேழை கட்டினார். பின்னர் ஜீவராசிகள் 2 ஜோடியாக பேழைக்குள் சென்றன. மழை 40 நாட்கள் பெய்தது. நீர் எல்லாவற்றையும் மூடியது. ஆனால் தேவன் நோவாவையும் அவரது குடும்பத்தையும் காத்தார். நீர் குறைந்த பின் புறா ஒரு ஒலிவ் இலை கொண்டு திரும்பியது. அவர்கள் வெளியே வந்தபோது வானத்தில் அழகான வானவில் தோன்றியது. தேவன் சொன்னார், இனி இப்படி பெருவெள்ளம் வராது. வானவில் என் வாக்குத்தத்தத்தின் அடையாளம். நோவா கர்த்தருக்கு கிருபை பெற்றான். ஆதியாகமம் 6:8. நோவா தாத்தாவின் காலத்திற்குப் பிறகு உலகத்திலிருந்த மக்கள் எல்லோரும் ஒரே மொழியில் பேசினார்கள். ஒருநாள் அவர்கள் சொன்னார்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய நகரம் கட்டுவோம். வானத்தை எட்டும் அளவுக்கு உயரமான ஒரு கோபுரம் கட்டுவோம். அப்பொழுது நம்முடைய பெயர் பெரியதாகும். அவர்கள் செங்கற்களை சுட்டு சிமெண்ட் போட்டு கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்களின் மனதில் ஒரு தவறு இருந்தது. அவர்கள் தேவனை நினைக்கவில்லை. அவர்கள் தங்களையே உயர்த்த விரும்பினார்கள். இதைக் கண்ட தேவன் சொன்னார், அவர்கள் எல்லோரும் ஒரே மொழியில் பேசுகிறார்கள். அவர்களின் மொழியை குழப்புவோம். அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒருவர் பேசினார், மற்றவர் புரிந்து கொள்ளவில்லை. மொழிகள் வேறுபட்டுவிட்டன. அவர்கள் குழம்பிப் போனார்கள். வேலை நிறுத்தப்பட்டது. மக்கள் பல திசைகளில் பரவிவிட்டார்கள். அந்த நகரத்திற்கு பாபேல் என்று பெயர் வந்தது. ஏனெனில் அங்கே மொழிகள் குழப்பப்பட்டன. பெருமை என்பது எனக்கு தேவன் தேவையில்லை என்ற மனநிலை. மனிதன் தன்னுடைய திறமை, அறிவு, பணம், அதிகாரம் ஆகியவற்றை நம்பி தேவனை மறந்துவிடுகிறான். தேவன் இல்லாமல் உயர முயற்சித்தால் அது நிலைக்காது. வீழ்ச்சி எப்படி வந்தது? மொழி குழப்பம், தொடர்பு இழப்பு, வேலை நிறுத்தம். அவர்கள் கட்டிய கோபுரம் முடிவடையவில்லை. இன்றைக்கு நாம் சாதனை செய்தால் அதை தேவனுக்கே மகிமை கொடுக்க வேண்டும். தாழ்மைதான் உயர்வு.